Student, 12th standard chapter 5 ல example 5.26 find the center and the focus and the eccentricity of the hyperbola 11x square minus 25y square minus 44x plus 50y minus 256 equal to 0. ஒரு ஹைபர்போலா ஈக்குவேஷன் கொடுத்து அதோட சென்டர் ஃபோக்கஸ் எக்ஸிஸ்டிவ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு அது ஜென்ரல் மெத்தட் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துற ஈக்குவேஷனை நமக்கு ஒரு ஜென்ரல் ஹைபர்போலா ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒரு செட்டு ஒய் ஒரு செட்டு கான்ஸ்டன்ட்லாம் ஒன் செட்டாக ஃபார்ம் பண்ணலாம். 11x ஸ்கொயர் மைனஸ் 44x ஒய் டைம்ஸ் ஒரு இந்த கான்ஸ்டன்ட் ஒன் சைடு போனால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துருங்க. அப்போ நான் 4x இருக்குங்க. ஏன்னா 11 எடுத்துட்டா 11x ஸ்கொயர் 44 எத்தனை டைம் நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். 20 மைனஸ் ஏன்னா ஒய் ஸ்கொயர் பார்த்தா மைனஸ் இருக்கக்கூடாது, அதையும் காமன் எடுத்துக்கணும். மைனஸ் 25 காமன் எடுத்துட்டா ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் 2y இருக்கும். ஏன்னா 2 into மைனஸ் 25 ப்ளஸ் 20 ப்ளஸ் 50 மைனஸ் 25y ஸ்கொயர். ஓகே, ரெண்டு நமக்கு நான் 25 எடுக்கிறோம். அப்போ 20 பார்த்தா எத்தனை 2 டைம்ஸ் தான் இருக்கும் ரிமைனிங். இது ரிமைனிங் இருக்கும். இப்போ அதே சேம் தான் 11 அப்படியே இருக்கும். இந்த டைம் செட் அப்படியே யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் 2 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்பராக்ஷன் 4 டிவைட் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 2 டிவைட் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இந்த டேர்ம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் என்ன சொன்னோம், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். இந்த மைனஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், இந்த 3 டேர்ம்ஸுக்கும் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இது. ஏன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலா ப்ளஸ் இருந்ததுன்னா ஒய் ப்ளஸ் 1 எதுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 11 உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்க. 11 நேரம் 444 இந்த 25 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 25 மைனஸ் 25 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டைம்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துருக்கு. மைனஸ் பண்ண ப்ளஸ் ஆகிடும், இது நான் மைனஸ் ஆகிடும், ரிமைனிங் மட்டும் இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 275. இங்கே என்ன எப்பயும் 1 தான் வரணும். அப்போ 275 டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு இதெல்லாம் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் நமக்கு இருக்கும், 25 டைம்ஸ் இருக்கும். 25 டைம்ஸ் நமக்கு 11 டைம்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 25 ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 11 ஈக்குவல் டு 1. இது மேலே எக்ஸ் இருக்குது. அப்போ த ட்ரான்ஸ்வர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அதான் ஒய் இருந்தால் ஒய் ஆக்சிஸ் சொல்ல போகிறீங்க. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இது ஃபுல்லாக கேபிட்டல் ஒய்னு அஷ்யூம் பண்ணிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 11 ஈக்குவல் டு. அப்போ ஏ ஸ்கொயர் 25 பி ஸ்கொயர் 11 25 ரூட் எடுத்தால் 5 11 ரூட் எடுக்கணும் ரூட் 11 தான். இப்போ இ வேல்யூனா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 11 ஏ ஸ்கொயர் 25. இப்போ எக்ஸ் எது 25 ப்ளஸ் 11 பை 25 36 பை 25 36 6 5. அப்போ இ வேல்யூ ஃபைன் பண்ணி எக்ஸிசிட்டி ஃபைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, செகண்ட் என்ன நமக்கு ஃபோக்கஸ் கன்வெர்ட் ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ இங்கே யூஸ் பண்ணலாம். ஏ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்க. ஏ வேல்யூனாக்க நமக்கு 5 இருக்குது. இ வேல்யூ 6 5 இந்த 5 5 கேன்சல் பண்ணால் 6. ஓகே, ஏஐ வேல்யூ இ வேல்யூ ஃபைன் பண்ணி ஏஐ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம சென்டர் வேல்யூ ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். சென்டர் வந்து சிஎஃப் 0,0. இது ரெஃபர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட ஆன்சரு, இது ரெஃபர் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட ஆன்சரு. ஓகே, இது வச்சு நமக்கு என்ன வரும், நம்ம டயக்ராமே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு தான் கொஸ்டின். ஏன்னா இப்போ ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் தான் அஷ்யூம் பண்ணிட்டாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2 எடுத்துக்கிட்டோம், கேபிட்டல் ஒய்க்கு ஒய் மைனஸ் 1 எடுத்துருக்கோம். அப்படியே சப்ஜெக்ட் பண்ணி ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சிஎஃப் ஜென்ரல் வந்து 0,0. இது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ, இது கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ. இது கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 2னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2. அப்போ ஒய்க்கு வந்து ஒய் மைனஸ் 1 ஒய் ஈக்குவல் 1. அப்போ 0,0 கேபிட்டல் எக்ஸ் சென்டர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸ்மாலில் 2,1 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஃபோக்கஸ் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஏன்னா ஏ என்ன வரும் 6. ஏன்னா இந்த டிரான்சாக்ஸ் அலாம் எக்ஸ் ஆக்ஸ் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0 ஒய் எக்ஸ் தான் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, 0. ஓகே, இது கேபிட்டல் எக்ஸ் இது கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 எக்ஸுக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சைடு போனால் ப்ளஸ் 2 ஆகிடும். ஒய் மைனஸ் 0 ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ எத்தனை ஃபோக்கஸ் ஆகும், 2 ஃபோக்கஸ் இருக்கும். ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 8, 8, 1 ஒரு ஃபோக்கஸு. மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 6ல் 2 போச்சுன்னா மைனஸ் 4 1. அப்போ 2 ஃபோக்கஸ் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு ஜஸ்ட் டயக்ராம் ஃபார்ம் பண்ணி எப்படி டயக்ராம் ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் டைம்ஸ் நம்ம என்ன டயக்ராம் ஃபார்ம் பண்ணணும். ஸ்மால் ஒய் ஸ்மால் எக்ஸ். ஓகேவா, நமக்கு 2 எக்ஸ்ட்ரா மைனஸ் 1 2
3, 4, 5, -1, -2, -3, -4, -5. Okay, 0, 1, 2, 1, 2, 3. This 0. Okay, 1, 2, 3. இது மைனஸ் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு தான் டயக்ராம் பண்ண போகிறோம். இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஆக்சிஸ் தான். CF 2,1 2,1 எங்கே இருக்குங்க? எக்ஸில் 2 ஒயில் 1 எங்கே இருக்குமா நமக்கு? ஓகே, அப்போ இங்கே எக்ஸில் 2,1னா இதுதான் நமக்கு ஒரிஜினல். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு நேரம் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் இருக்குங்க. இதுதான் கேபிட்டல் எக்ஸ், இதுதான் கேபிட்டல் ஒய். இது தான் நமக்கு நான் ஃபார்ம் பண்ண. ஓகே, இதான் நேரம் சென்ட்ரு நேரம் சென்ட்ரு 2,1. இப்போ நான் ஃபோக்கஸ் எவ்வளோ நமக்கு 8,2. ஓகே, 8 ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு +8 -4,1 -4ங்கிறது நமக்கு ஃபோக்கஸு. அப்போ நமக்குன்னா நமக்கு இந்த ஆக்சிஸ் தான் நம்ம டயக்ராம் சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் நமக்கு ஹைப்பர்போலா. ஏன்னா எக்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஃபோக்கஸ் நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் -4,1 இதுதான் -F1 ஃபோக்கஸ் -4,1. F2 ஃபோக்கஸ் நேரம் 8,1 ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 6 எனி அங்கே இருக்குன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு 5, 6, 7, 8 இதுதான் F2 ஃபோக்கஸ். அப்போ 2 ஃபோக்கஸ். ஓகேவா? 5, 6, 7, 8 இங்கே இருக்கும், கொஞ்சம் இடம் இல்லை, அதெல்லாம் இங்கே நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் அப்ராக்சிமேட் டயக்ராம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்னா எக்ஸ், ஒய்எக்ஸ்னா ஒய்எக்ஸில் ஹைப்பர்போலா ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் டயக்ராம் நமக்கு. ஓகே, இதை வச்சு தான் நமக்கு என்ன வரும்? இந்த டயக்ராம் வச்சு தானே ஃபார்ம் பண்ணோம். அது ஜஸ்ட் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட நமக்கு என்ன வேல்யூ, இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட வேல்யூஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.